ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஆலமர விழுதோட நன்மைகள் என்ன அப்படின்னு தாங்க பார்க்க போகிறோம். ஆலமரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இதோட இலை, பட்டை, வேர், பழம் எல்லாமே பார்த்திங்கன்னா மருத்துவ குணம் கொண்டதாக தாங்க இருக்குது. இந்த ஆலமரத்தோட வேர்களை கொஞ்சமாக கட் பண்ணி அதை வாயில் போட்டு நல்லா மென்னுக்கிட்டே இருக்கணுங்க. மென்னுக்கிட்டே ஒரு 3 நிமிஷம் நீங்கள் மென்னுக்கிட்டே இருங்க. அப்புறமா 3 நிமிஷம் கழித்து அதை துப்பிடுங்க. இப்படி நீங்கள் தொடர்ந்து பண்ணிட்டு வரும்போது பற்கள் ரொம்பவே உறுதி வாய்ந்ததாக மாறுங்க. அதே மாதிரி பற்களில் சொத்தை பற்கள் உருவாவதையும் தடுக்குங்க. பற்கள் அந்த கசிவு, அந்த இரத்த கசிவு அது எல்லாமே போக்கிரும். பல் உங்களுக்கு நல்ல வெண்மையாக உறுதி வாய்ந்ததாக மாறுறதுக்கு ஆலமர விழுது ரொம்பவே நல்லதுங்க. ஆளும் வேலும் பல்லுக்குறுதி அப்படின்ற பழமொழி கூட இருக்குது. அந்த வகையில் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ஆலமரத்தோட விழுதுகள் இந்த தொங்குது பாருங்கள், இந்த விழுதுகள் பற்களுக்கு ரொம்பவே இன்றியமையாததுங்க. பற்களை நல்ல உறுதித்தன்மை வாய்ந்ததாக மாற்றும். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா, ஆலமர விழுதுகளை நல்லா வெயிலில் காய வச்சு பொடி பண்ணி நல்லா அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. பற்பொடி மாதிரி பல்பொடி வச்சுருப்போம் இல்லையா, அந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. அதையும் நீங்கள் பல்பொடி மாதிரி பல் விளக்கிட்டு வரும்போதும் உங்களுக்கு பற்கள் உறுதி வாய்ந்ததாக மாறுங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, கால் பாதத்தில் வெடிப்பு இருக்கு இல்லையா, இந்த வெடிப்புக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த ஆலமர விழுதுகளை எடுத்து நைஸாக அரைச்சி அந்த நைஸாக பேஸ்ட் மாதிரி அரைச்சி உங்களுக்கு பாத வெடிப்பு இருக்கும் இல்லையா, அந்த பகுதியில் நீங்கள் அப்ளை பண்ணணுங்க. அந்த விழுதை அரைச்சி வச்சுருக்கிற அந்த பேஸ்ட்டை ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்ளை பண்ணிவிட்டு அப்புறமா 10 நிமிஷம் கழித்து சுடுதண்ணி வச்சு அந்த வெடிப்பு பகுதியை நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். அதை கழுவிடுங்க. இதை தொடர்ந்து ஒரு 2 வாரம் நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு வரும்போது காலில் பாத வெடிப்பே இருக்காதுங்க, நல்லா சரியாயிரும். இந்த ஆலமர விழுதோட சிகப்பு செம்பருத்தி பூ இருக்கு இல்லையா, செம்பருத்தி பூலையே வெள்ளை செம்பருத்தி பூ இருக்குது, சிகப்பு செம்பருத்தி பூ இருக்குது. அதனால் சொல்கிறேன், சிகப்பு செம்பருத்தி பூ சேர்த்து தேங்காய் எண்ணெயில் போட்டு நல்லா கொதிக்க வச்சு அதை ஆறின பிறகு ஒரு டப்பாயில் போட்டு அடைச்சி வச்சுக்கோங்க. அதை நீங்கள் தலைமுடிக்கு தேய்ச்சிட்டு வரும்போது முடி உதிர்வு நல்லா உங்களுக்கு ஸ்டாப் ஆகும். அதே மாதிரி முடி அடர்த்தியாக நீளமாக வளர்கிறதுக்கு இந்த ஆலமர விழுது உங்களுக்கு ரொம்பவே பேருதவியாக இருக்குங்க. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ஆலமர விழுதை பேஸ்ட்டு மாதிரி அரைச்சி பசும்பாலில் கலந்து நல்லா கொதிக்க வச்சு நீங்கள் குடிச்சிட்டு வரும்போது நோய் எதிர்ப்பு சக்தி உங்களுக்கு பல மடங்கு அதிகமாகுங்க. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா, இதை இந்த மாதிரி அரைச்சி பாலில் கலந்து குடிச்சிட்டு வரும்போது ஆண்களுக்கு ஆண்மை சம்மந்தமான எந்த பிரச்சனையுமே உங்களுக்கு வராதுங்க. அதுக்கு ஒரு நல்ல தீர்வு தரக்கூடியதான் இந்த ஆலமர விழுதுங்க. இது குடிக்கிறதுனால ஆண்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா விந்தணுக்குடைய தரமும் எண்ணிக்கையும் பல மடங்கு அதிகரிக்கும். விந்து கெட்டிப்படும். தாம்பத்தியத்தில் உங்களுக்கு ஆர்வத்தை அதிகரிக்குங்க. ஆண்மை சம்மந்தமான பிரச்சனைகளுக்கு ஆண்கள் தாராளமாக இதை